கட்டி ஆழ்வதை விட சமத்திரை கட்டி சாவதே மேல் என்று பின்தொடர்ந்து ஓடி வந்தவள் இந்த வெள்ளையம்மாள். எப்பொழுதுமே என்னுடைய அத்தானுக்கு முன்பதாக வந்து எப்பொழுது கணவர் வருவார் 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 என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பவள் என்றோ காலதாமதம் ஆகிவிட்டது. ஏனென்றால் என்னுடைய சேவல் கட்டு பங்களாவுக்கு சென்று அங்கு அழைத்து சேவலுக்கெல்லாம் தீனி வைத்துக் கொண்டிருந்தேன். ஆகையினால்தான் காலதாமதம் ஆகிவிட்டது. என்னுடைய அத்தானை காண்பதற்காக அங்கிருந்து இங்கு ஓடோடி வந்திருக்கிறேன். என்னுடைய அத்தானை இன்னும் காணவில்லையே. எங்கு சென்று இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? அன்பு தம்பி துறையவர்கள் எனக்காக 201 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தம்பி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அன்பு பேரன் பிரணீஸ்வரன் அவர்கள் எனக்காக 501 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு பேரன் அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். கவுழ்பணியை சேர்ந்த கருப்பையாண்ணன் அவர்கள் எனக்காக 101 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். என்னுடைய அத்தானை எதிர்பார்க்க வேண்டும். அவருக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன எப்ப எதிர்பார்ப்பாரு? எங்க எதிர்பார்க்கிறாரு? நான் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அவர் எங்க நினைக்கிறாரு? நினைக்கிறதே இல்லை. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? காலையில இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன ஆனாருன்னு தெரியல. நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்காரா, யார நினைச்சுக்கிட்டு இருக்காரு? கண்ணூத்து பழனிசாமி அவர்கள் 51 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். கடவுரை சேர்ந்த பொம்மாநாயக்கர் அவர்கள் எனக்காக 51 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அத்தானை எதிர்பார்ப்போமா? காணமே வருவாரா? அவருக்காக சொல்லடி
இல்லாமல் தோகை ஏது? தோகை இல்லாமல் வேலன் ஏது? இல்லை. இருந்தாலும் அமைதியான இடம், மகிழ்ச்சியான இடம். இந்த மகிழ்ச்சியான இடத்தை பார்க்கிறப்போ நமக்கு தான் ஒரு பெருமை, நிறைய பெருமை. ஆமா, அதனால இந்த பணியிலும் வந்தோம்னா நமக்கு எல்லாம் ஒரு பெருமை, நமக்கு பெருமை, எல்லா பேருக்கும் மக்களால நமக்கு பெருமை. ஆமா, இந்த அமைதியான இடத்துல இந்த மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறது பார்க்கிறப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இடம் தான். இந்த இடத்தாலதான் நமக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? நம்ம என்னதான் கோயிலா கூப்பிடாலும் மயிலா ஆடினாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு கோடான கோடி நன்றியை கூறுகிறேன். நன்றி 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 கிடந்த வணக்கம். இரண்டாவது காரணம் அப்பா, என்னதான் நமக்கு குரல் வளம் நல்லா இருந்தாலும் ஒளி அமைப்பு சிறப்பா இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில நமக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதனால ஒளி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மென்மேலும் வளர அந்த ஆண்டுமணி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி நன்றி நன்றி. எதுவுமே சொல்ல இன்னைக்குதான் சொல்லாம இருக்கீங்க, வாய் இருக்குமா? ஆமா ஆமா. மூன்றாவது காரணம் பக்க மேலங்கள். நன்றி நன்றி. நான்காவது காரணம் நீங்க. நீங்க நல்லா பாடுறத நாங்க வாசிக்க முடியும், இல்லாட்டி கிளிப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவோம். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன், நல்லா இருக்கு. ஏதோ பூவோட சேர்ந்த நாறு மணமத்த மாதிரி உங்களோட சேர்ந்து கொஞ்சம், அதனால உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா என்னுடைய அத்தானை பார்க்கணும்ல. ஆமா, என்னுடைய அத்தானை நினைச்சு நினைச்சு அவரை நினைச்சு நினைச்சு மனசு வந்து பூரிப்பாயிருச்சுப்பா. ஆனா அவர் என்ன நினைச்சு நினைச்சு எப்படி இருக்காரு தெரியல, இழைச்சு போயிட்டாரா? ஒண்ணு நினைச்சு நினைக்கிற விட சரி இந்த ஒரு வாரம் அலைஞ்சு ரொம்ப அப்படியா? இருக்கட்டும், என்னுடைய அத்தான் வருவதை எதிர்பார்ப்போமா? எப்படி பார்க்கலாம்? எப்படி பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் நெல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளி வரும் நெல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் நெல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. என்னவளே கை பிடிச்சி இரவெல்லாம் கண்முழிச்சி இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டா ஆடவிட்டே மச்சானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே. பூங்காற்றே
இங்கிருக்க தாம்